ஹாய். இதுதான் ஆக்சுவலி நான் படித்த காலேஜு. படித்து முடிச்சு இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜை ரீவிசிட் பண்ணலாம், மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லி கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணி போனாங்க. பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் போக முடியல. அவங்க போயிட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் அவங்க தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸு வீடியோஸை பார்க்கும்போதே எனக்கு அடடா ஒரு நல்ல நாளை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக போச்சு. என்ன என்ன ஃபீலிங்கி போயிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா ஃபோட்டோஸாக அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகி போச்சு. இன்னும் நேரில் போய் நான் காலேஜே ரீவிசிட் பண்ணியிருந்தா நான் என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிருப்பேன் கண்டிப்பாக ஒரு ஸ்பாட்டும் பார்த்து. ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. காலேஜ் படிக்கும்போது ஐயோ அசைன்மெண்ட்டு ரெக்கார்டு இன்டர்னல் மார்க்ஸு அது எக்ஸாமு செமஸ்டர் அது இதுன்னு என்ன எப்படிதான் இந்த காலேஜ் லைஃப் முடியுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த காலேஜ் லைஃப் வருமா ஸ்கூல் லைஃப் வருமா அப்படின்னு ஒரு ஏக்கமாகவே இருக்குது. லைஃபோட அடுத்த ஸ்டேஜ் போகும்போது ப்ரீவியஸ் ஸ்டேஜ் மறுபடியும் வேணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது காமன் தானே. அதே மாதிரி தான். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இந்த வரண்டா வந்து என்னோட பெஸ்ட்டு மெமரி ஹோல்ஸ் எ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் நிறைய நாள் காலேஜ் கிளாஸ்குள்ளே இருந்ததை விட நான் இந்த வரண்டாவில் நின்னது தாங்க அதிகம். பனிஷ்மெண்ட்டுன்னு லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட், அசைன்மெண்ட் முடிக்கலன்னா பனிஷ்மெண்ட், ரெக்கார்ட் முடிக்கலன்னா பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி இந்த கிளாஸ்க்கு வெளியே வந்து வரண்டாவில் நின்னது தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வரண்டா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இது என்னோடய கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமில் 3rd பெஞ்சு என்னோடது. ஸோ ஒருவேளை நான் விசிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதை அங்கே எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ணியிருப்பேன். இதுக்காகவே கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் காலேஜ் போவேன். ஓகே.